ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்திருப்பாங்க பஜாஜ் ஃபினான்ஸுக்கு. அந்த விதத்தில் அவங்க பட்ட அனுபவங்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் அந்த பேரை கேட்டாலே நிறைய பேர் பயப்படுறவங்க இன்னுமுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ நானும் ஒருத்தனா ஆட் ஆகியிருக்கேன். அதை பற்றின கம்ப்ளீட்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதான் ஷேர் பண்ண போகிறேன். அதே சமயத்தில் பஜாஜ் ஃபினான்ஸில் நான் கட்ட வேண்டிய இஎம்ஐக்கு இன்னொரு அப்ளிகேஷன்லையும் இன்ஸ்டண்ட்டாக நான் லோன் அப்படிங்கிறது விட்ராவல் பண்ணி கட்டியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷனில் பார்க்க போகிறோம். சேம் டைம் அந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை பஜாஜ் ஃபினான்ஸில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, அந்த ரெண்டினுடைய கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் எனக்கு பார்க்கக்கூடிய அந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் தான். ஸோ இதே மாதிரியே மற்றவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் மட்டும்தான். இதையும் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம லோன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்க்கறதுனால நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நேரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோன், இந்த மாதிரி நீங்கள் எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, முதல்ல பஜாஜ் ஃபினான்ஸ் தான் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய ஃபினான்ஸ்ல நீங்க போட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த விதத்தில் இவங்க எல்லா இடத்துலையுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீரோ முன்பணம் அப்படிங்கிறது. நீங்க பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, ஆரம்பத்தில் எந்த ஒரு பணமுமே கட்ட தேவையில்லை. அந்த பொருள் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இவங்க சொல்லக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ஜீரோ இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ என்ன பொருளோட விலையோ அந்த பொருளோட விலைக்கு உண்டான காசை மட்டும் நீங்க இதில் கட்டினா போதுமானது அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது இனிஷியலாக அவங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்பொழுது நமக்கு பிடிக்கிறதுனால நிறைய பேர் ஓகேன்னு சொல்லிட்டு பஜாஜ் ஃபினான்ஸ்லேயே நம்ம ப்ராடக்ட் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இஎம்ஐ அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது இவங்க பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட் இருக்கும்பொழுது இந்த அப்ளிகேஷனை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. இந்த ஃபினான்ஸை பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஆசை காட்டி நமக்கே தெரியாம நம்மளை ட்ராப்ல மாட்ட வச்சிருவாங்க. அதாவது இவங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நமக்கே தெரியாம நாம போயிட்டு ட்ராப்ல கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஸோ அதனால தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸை பார்த்து நிறைய பேர் பயந்துக்கிறது. இதுல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 7 monthsக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ்ல வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது வாங்கியிருந்தேன். அதனுடைய டோட்டல் வேல்யூ அப்படின்னு பார்க்க 47,000 ரூபாய். ஸோ அப்பயே நான் இன்னொரு சாய்ஸ் வச்சிருந்தேன். ஃபுல் அமௌண்ட்டை கிரெடிட் கார்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு 4,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருந்தது. டிஸ்கவுண்ட் போக மீதி அமௌண்ட்டை ஒட்டுமொத்தமாக கட்டிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட்டாக இருந்ததுனால சரி ஓகே பஜாஜில் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் பண்ணிட்டேன். அந்த விதத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 47,000 மாசத்துக்கு 4,700 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 10 மாதம் பிரித்து நீங்கள் இஎம்ஐயாக கட்டிக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதான் இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த விதத்தில் பாருங்க, டோட்டல் அமௌண்ட் வந்து 47,000 ரூபாய். இது வரையிலும் நம்ம கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 37,600 ரூபாய் நம்ம கட்டியிருக்கோம். டென்யூர் வந்து 10 மாதம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 0. இதை தவிர்த்து நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐ அப்படின்னு பார்க்க இன்னும் 2 இஎம்ஐ அப்படிங்கிறது நம்ம கட்டணும். லோன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 24 October 2025 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஓகே ப்ரோ, எல்லாமே நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு அங்கே அந்த ப்ராசஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணும்போது இதில் ப்ராசஸிங் ஃபீஸ், டாக்குமெண்ட் ஃபீஸ், இன்சூரன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் இன்சூரன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷின் வாங்கினா வாஷிங் மிஷினில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அதுக்கு கிளைம் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போடணும். இதை தவிர்த்து இவங்க என்ன போடுறாங்கன்னா, டெத்து கிளைமுக்குலாம் இன்சூரன்ஸ் போடுறாங்க. அதாவது இந்த இஎம்ஐ போயிட்டு இருக்கிற டைம் டியூரேஷனில் ஏதாவது டெத் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாயோ 4 லட்ச ரூபாயோ கிளைம் ஆகும். அதுக்கான இன்சூரன்ஸ் போடுறாங்க. வேணாண்டா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எனக்கு ஆல்ரெடி நிறைய இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை இது ரூல்ஸ் படி, எங்களுடைய நாம்ஸ் படி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டானுங்க. இதை தவிர்த்து ஸ்டாம்ப் டியூட்டி கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ணுறதுக்காகலாம் இவங்க சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம கிட்ட இருந்தே தான் வாங்குவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இதுக்காக மட்டுமே 2,500 ரூபாய் அப்படிங்கிறது கையில் வாங்கிக்கிட்டாங்க.
இப்போ வாஷிங் மிஷினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 29,500 அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ ஓகே, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் வர இஎம்ஐல 4,700 கூட 236 வந்து கன்வீனியன்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டா 50,000 அப்படிங்கிறது இவங்க கொண்டுட்டு வந்துட்டாங்க. பட் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஒட்டு மொத்தமாக ஃபீஸ் அண்ட் சார்ஜஸாகவே 3,000 அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து ஆரம்பத்திலேயே எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க இவங்க. ஓகே கைஸ், இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துல லோன் எடுத்தீங்கனாலுமே 4ஆம் தேதி அப்படி இல்லைனா 5ஆம் தேதி தான் இஎம்ஐ அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த தேதிக்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க விட்ராவல் பண்ணி எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் இஎம்ஐ டெபிட் தேதி அப்படிங்கிறது 2ஆம் தேதி தான். அந்த 2ஆம் தேதி வந்து என்ன இடத்துல வேணாலும் இஎம்ஐ அப்படிங்கிறத டெபிட் பண்ணுவாங்க. காலையில் 6 மணிக்கும் டெபிட் பண்ணுவாங்க, காலையில் 4 மணிக்கும் டெபிட் பண்ணுவாங்க, 8 மணிக்கும் டெபிட் பண்ணுவாங்க, ஒரு சில நாள் சாயந்தரம் 6 மணிக்கு கூட டெபிட் பண்ணுவாங்க. ஸோ போன மாதம் காலையில் எடுத்தாங்க இல்லை ஈவினிங் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் 4 மணிக்கு அக்கௌண்ட்டில் காசு வைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க 4 மணிக்கே கூட போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் அவங்க வந்து இஎம்ஐ போட்டுட்டாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டில் காசு இல்லை, டெபிட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 8-9 மணிக்கு அமௌண்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணிடுறீங்க. இப்போ நம்ம போயிட்டு திரும்பவும் அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கட்ட முடியாது. அதுக்கான இன்டர்ஃபேஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா அட்வான்ஸ் இஎம்ஐ பே பண்ணிக்கலாம். அதாவது அடுத்த மாதம் இஎம்ஐயை வந்து இந்த மாதமே பேமெண்ட் பண்ணிக்கலாமே தவிர, இந்த மாதம் இப்போ காலையில் ஒரு இஎம்ஐ அப்படிங்கிறது மிஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா, அந்த இஎம்ஐயை உங்களால் பேமெண்ட் பண்ண முடியாது. இதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேம் டேவ்லேயே அவங்க இசிஎஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தாலுமே நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னாலுமே அன்னைக்கு ஈவினிங்குள்ளே அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டையுமே வாங்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனால் அன்னைக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷனில் அதை வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதே கொடுக்க மாட்டாங்க. பட் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பே நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். அந்த விதத்தில் இப்போ பாருங்க, 5,205 அப்படிங்கிறது இப்போ எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் 505 அப்படிங்கிறது ஃபைன் மட்டுமே போட்டிருக்காங்க. அதாவது ஜஸ்ட் 1 டே லேட் பண்ணதுக்கு. 1 டேவும் லேட் பண்ண கிடையாது. இந்த அமௌண்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் காலையில் 8 மணிக்கெலாம் டெபாசிட் அப்படிங்கிறது பண்ணிட்டேன். பட் இவங்க அதுக்கு முன்னாடியே இசிஎஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காலையில் 8 மணிக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை போட்டுமே என்னால் பேமெண்ட் பண்ண முடியல. மேனுவலாக பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுக்கல. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து 505 ஃபைன் மட்டும் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நானே இதுவரையிலும் 2 டைம் வந்து லேட் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணி ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னது வந்து டிஎம்பி பேங்க் அப்படிங்கிறதுனால எதுவும் ஃபைன் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணல. அதே சமயத்தில் ஆட்டோ டெபிட்டை பொறுத்தவரைக்கும் இவங்க ஜிபே வழியாக பண்ணதுனால எதுவும் ஃபைன் அப்படிங்கிறது பேங்க் சைடிலிருந்து போடலை. இதுவே நீங்கள் டைரெக்டாக பேங்க் சைடு இருந்து அப்ரூவல் இசிஎஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் சைடு இருந்தும் ஒரு ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் இஎம்ஐ போடுறதுக்கு முன்னாடி ரொம்பவே யோசிச்சுக்கோங்க. இதில் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் ஃபைன் போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். இதை தவிர்த்து பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரைக்கும் ஒருவேளை இவங்க பர்சனல் லோன் கொடுக்குறாங்க, நம்ம லோன் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இவங்க லோன் அமௌண்ட் அப்ரூவல் கொடுக்குறது என்னவோ 50,000 அப்படி தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஆனால் அந்த 50,000 ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ஒரு 33 மாதம் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படி இல்லைனா அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா லோன் எடுத்தாலே 3 வருஷம் 4 வருஷம் தான் இஎம்ஐ அப்படிங்கிறது சூஸ் பண்ணுவோம். பட் இவங்க 50,000 ரூபாயை கொடுத்துட்டு அந்தாண்ட வந்து 33 மாதம் அப்படிங்கிறது டென்யூர் போடுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அந்த 50,000க்கான இன்ட்ரெஸ்ட்டை ஒவ்வொரு மாதமும் கலெக்ட் பண்ணுறதுனால நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படியான டென்யூர் போடுறோமோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் இவங்க கொடுக்குற லோன் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். டென்யூரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 1ஆம் தேதி நைட்டே தெரிஞ்சிருச்சு நம்மக்கிட்ட கேஷ் எதுவுமே இல்லை, இந்நேரத்தில் அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்டைமில் நான் ஒரு 1 மணிக்கு என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில் போயிட்டு லோன் அப்படிங்கிறது விட்ராவல் பண்ணியிருந்தேன். எதுக்காகனா பஜாஜ் ஃபினான்ஸில் இந்த 4,700 இஎம்ஐ அமௌண்ட்டை கட்டுறதுக்காக தான் ட்ரூ பேலன்ஸில் போயிட்டு அந்த டைமில், அதாவது ரொம்ப அன்டைமில் உட்காந்துட்டு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க வந்து எனக்கு 0 ப்ராசஸிங் ஃபீஸில் வந்து லோன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. 4,817 அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 months அப்படிங்கிறது டென்யூரும் கொடுத்துருந்தாங்க ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு நம்ம ஒரு 1000 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டாக 485 அப்படிங்கிறது கட்டுற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பஜாஜ் ஃபினான்ஸில் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன வேணாலும் ஃபைன் போடுவோம் அப்படிங்கிறதுனால விட்ராவல் பண்ணி கட்டிடலான்னு சொல்லிட்டு தான் விட்ராவல் பண்ணியிருந்தேன். பட் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் மாறி அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகியிருக்கு, அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். பட் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ பேலன்ஸில் இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும்.
அது இல்லாமல் பஜாஜ் ஃபினான்ஸில் ஒரு 500 கட்டணும். ஸோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியும் ஒரு 1500 அப்படிங்கிறது டோட்டலாக எனக்கு இந்த 1 மந்த் இஎம்ஐனால மட்டுமே லாஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த விதத்தில் ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில் எடுத்த இந்த லோனுக்கு இவங்க ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் சேர்த்து 34.6% அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் நான் முன்னையே சொல்லிட்டேன் 0 தான். ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2.9% பர் மந்த்லி அப்படிங்கிறது வருது. 12 மந்த்ஸ் டென்யூர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த லோனை பொறுத்தவரைக்கும் ட்ரூ கிரெடிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் ஒரு அதாவது ட்ரூ பேலன்ஸினுடைய ஓன் ஆர்பி ரிஜிஸ்டர்ட் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறதுமே கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எனக்கு ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷனில் கிடைச்ச இந்த லோனை பொறுத்தவரைக்கும் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை, தெரிஞ்சு தான் நம்ம கிளியராக பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் பஜாஜ் ஃபினான்ஸில் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அதே டைமில் இப்போ எனக்கு டோட்டலாக என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இசிஎஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு மேனுவலாக ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது பஜாஜ் ஃபினான்ஸ்லேருந்து கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸில் அந்த டியூ டேட் அன்னைக்கு நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கொடுக்காம நெக்ஸ்ட் டே அப்படிங்கிறத ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே கொடுக்குறத ஃபஸ்ட் டேவே கொடுத்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் இப்போ கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை அவங்க சீக்கிரமாக சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டேவே நம்ம இஎம்ஐ மேனுவலாக கட்டிட்டோம் அப்படின்னா அவங்க ஃபைன் அமௌண்ட் அப்படிங்கிறது போட முடியாது. அந்த ஒரு ரீசனால தான் அவங்க நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.